ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இலை கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வாழை இலையில் நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக ஆயில் வச்சோடனே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மல் கொழுக்கட்டையை விட இது டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு நினைப்பீங்க. நார்மல் கொழுக்கட்டையை விட நல்லா சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலையை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் தோல் உரிச்சிட்டு. இது நான் தோல் உரிக்காமல் ரோஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நார்மலாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த தோல்லாம் நல்லா உறிஞ்சு வந்துடும். அது நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். அதனால் கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி உங்களுக்கு அங்கங்கே தோல் உறிஞ்சிருக்கும். அதை நல்லா ஃபுல்லாக நம்ம கையிலே தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். தோல் இந்தலாம் வேர்க்கடலையெல்லாம் தோல் நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துருங்க. அந்த தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கடலையை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். கடலை நல்லா முழுசாக இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் உடச்சி எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா குறப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷ் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பதத்துக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லைப்பொடி நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் லைட்டாக ரோஸ்ட் ஆன பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு பபிள்ஸ் சீக்கிரம் வந்துடுதோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகும். நல்லா எவாப்ரேட் ஆக ஆக நல்லா கெட்டியாகிட்டே வரும். நல்லா சட்டியிலே லைட்டாக ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வர வர நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் நீங்கள் கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நான் வந்து இந்த அளவு வந்தோடனே, இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம உள்ளுக்கு சேர்க்க போகிற பூரணம். இது வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து நான் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தனியாக இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை கொழுக்கட்டைக்கு வேறு ஏதாவது அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து பச்சரிசியை தான் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்குவேன். ஸோ வந்து அதையே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நான் உப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம், மாவு, பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலை எந்த கப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அதே கப்பை எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிங்கன்னா செய்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கப்பு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கப் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு கப்போட அளவுக்கு தான் வந்து ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன் வீடியோ. ஸோ வந்து ஒரே கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வந்து சுடுதண்ணியில் வந்து நெய் கலந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்ல மாவு வந்து சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றுறத விட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக கிண்ட முடியாது. ஸோ வந்து நான் அகலமான பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஒட்டி நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வந்து பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்த பவுலே வச்சு நான் கவுத்து போட்டு மூடி வச்சிட்டேன். நீங்கள் வந்து நல்லா டைட்டாக மூடுற தட்டு இல்லைனா வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து நான் இதை மூடி போட்டுட்டேன். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவே நல்லா சாஃப்டாக அழகாக நீட்டாக வந்துருச்சு. சில பேர் வந்து கொதிக்கிற தண்ணியில் அப்படியே வந்து கொழுக்கட்டை மாவை வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் அப்படியே கூட மாவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கூட ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு டேரெக்டாக வந்து மாவோட மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எப்போயுமே பவுலில் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ வந்து இதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச மாவு வந்து எடுத்து நல்லா இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா எல்லா சைடும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரியே வந்து உருட்டிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் மாவு எடுத்துட்டிங்கன்னா திரும்பி வந்து மூடி போட்டு வச்சுருங்க. பிகாஸ் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நீங்கள் வெளியில் எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கும். அடுத்து போக போக ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ வந்து மூடி போட்டுருங்க ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. கையில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை கொழுக்கட்டைக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பூவரச இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நார்மல் வாழை இலையை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை மடிச்சுக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். இலையில் செய்ய போகிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இலையை வந்து எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணி நல்லா தடவிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெயை கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு எப்போவுமே.
இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வந்து தட்டிக்கலாம். எப்போவுமே இந்த கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா வந்து தின் லேயராக தட்டுங்க, ரொம்ப கெட்டியாக தட்டிடாதீங்க, நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு. ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கையை வச்சு தட்டினீங்களாலே தெரியும், நல்லா வந்து தின்னாக வந்துடும். அப்படி வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குன்னா லாஸ்ட்டு வந்து அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை பூரணத்தை வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். உள்ளுக்கு வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நிறையா வந்துடும். அதை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா உள்ளுக்கு வச்சு நல்லா வந்து சைடில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடு நல்லா ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்கும். இதே மாதிரியே எல்லா இலையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. தட்டிட்டு எல்லா பூர்ணத்தையும் உள்ளுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் வந்து கடலை பூர்ணம் தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக நெய்யில் வந்து தேங்காய் வறுத்து அதில் வெல்லம் போட்டு கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான பூர்ண ரெசிபி. அதே மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு இல்லைனா வந்து கடலைப்பருப்பு இல்லைனா வந்து துவரம்பருப்பு எந்த பருப்புனாலும் போட்டு நீங்கள் செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு கூட அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அதனால் பூர்ணம் வந்து நீங்கள் ஸ்டஃபிங்க்கு இது தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலையும் இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவிக்கிறதுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இலையை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து துணி போடணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு வேணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது இலையில தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து துணி தேவைப்படாது. அப்படி வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும். அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ். மேக்ஸிமம் ரொம்ப லேட்டானால் கூட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஆகாது. நீங்கள் மெல்லிசாக தைச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 25 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமே ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வெந்துருச்சு. இலை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுல. இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், உள்ளுக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக அழகாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா சைடும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஷேப் எல்லாமே வந்து மாறாமல் பூர்ணம்லாம் நல்லா வெளியில் வராமல் அழகாக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்கு சீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா வந்து சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா சைடில் வந்து பூர்ணம் வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக வந்து சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளுக்கு இருக்க பூர்ணம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை பிச்சு இப்போ காட்டும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை சாப்பிட்றத விட இலை கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அதை விட நீங்கள் இதை செய்கிறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.